கழகத்தை இணைத்துக் கொண்டால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்கிறார்கள். உண்மைதானே? அதே போல உங்களுக்கு ஆதரவளித்த சில கட்சிகள் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். எந்த அடிப்படையில் அவர் சொல்லுகிறார்கள்? இதை வைத்துக் கொண்டு நீங்கள் கொடுத்த நம்பிக்கை வாக்குறுதிகளை அவளுக்கு நிறைவேற்ற முடியவில்லை. நீங்கள் வந்தீர்கள் அல்லவா? ஒரு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை தான் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் பிரிந்து இன்னொரு இடத்துல இருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தினுடைய நண்பர்களை நீங்கள் அழைத்து வந்து பார்க்க வைக்கிறீர்கள். அதற்கெல்லாம் நீங்க தான் காரணம். இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் தான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி எங்களுடைய இயக்க நண்பர்கள் மீதும் நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி அந்த நம்பிக்கை துரோகம் செய்தவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். நம்பிக்கை துரோகம் செய்தவர். எங்களை பார்த்து யானை பேரம். உனக்கு என்னையா அருகது இருக்கு? 2 திராவிட கட்சிகள் இந்த தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம். நாங்க யானை பேர பேச வேண்டியதே தேவையில்லை. அவர்கள் எனக்கு எதிரி, நாங்க அவங்களுக்கு எதிரி. இதுல எப்படி நாங்க போய் பேசுவோம்? எப்படி பேச முடியும்? நீங்க புதுசா இப்ப வந்திருக்கிறீங்க, இயக்கத்துக்கு ஆட்சி வழிக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க தான் பல்வேறு வகையான தகுதி திட்டம் பண்ணிருக்கீங்க. முதலில் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை உடைத்தீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிகளை உடைத்தீர்கள். அந்த காங்கிரஸ் இயக்கத்தை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் கூட்டணியில் சேர்த்துக் கொண்டீர்கள். அதே போல அந்த காங்கிரஸ் தொடர்ந்து தன்னுடைய தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பொழுது வந்த அந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலையும் காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதிகள்! இப்படி உங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மற்ற கட்சிகளை எல்லாம் பலிக்கடாகிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மீது வன்மம் காட்டுகிறீர்கள்.